அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டு குரூப் 2 ரீசெண்டா நடந்துச்சுங்களா, அதில எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீழ டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருங்க. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அவை அல்ல அப்படின்றது தான் வந்து சரியானது. ஓகேங்களா? அவை அல்ல. சரியான தொடரை தேர்வு செய்க. அதாவது மாடுகள் மேய்ந்தன, பறவைகள் பறந்தன, மரம் வளர்ந்தது, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எது சரியான தொடர்? செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு வரும். ஆக்சுவலாக மாடு மேய்ந்ததுன்னு வராது. மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வரும். பறவைகள் பறந்தன அப்படின்னு வரும். மரம் வளர்ந்தது ஒருமையில் வரணும். கரெக்டுங்களா? இது கீழே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகடு வந்தால். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல ஆக்சுவலாக. இது எந்த புத்தகத்தில் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? மகடு வந்தால் அப்படின்றதான் சரியான ஆன்சரு. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. அடி தாவரம், இது 9th புக்கில் இருக்குது, தெரியுங்களா? அதாவது சோளத்தட்டு, கரும்பு, கரும்பு அடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூங்கில், சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 களை, அதாவது மூங்கில் களை, அடி வந்து 1, அடி வேம்பு, வேம்பு அடின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கரும்புக்கு என்ன வரும்? கரும்பு கழி அப்படின்னு சொல்லி சொல்லுமா? பி வந்து 4 கரெக்ட். கரும்பு வந்து கழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யானையின் ஒளிமரபை கண்டறிக. யானை வந்து என்ன பண்ணும்? பிளிரும். எருது எக்களமிடும் அப்படின்னு சொல்லலாம். கதரும் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற சில கமெண்ட் பண்ணுங்க. மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. மானின் அப்படின்னா அதோட தொகை மரபு கணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல. யாதும் ஊரே யாவரும் கேளீர். பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் தருக. கேளீர் அப்படின்னா நண்பன். கரெக்டுங்களா? நண்பர் அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் என்னது? பகைவர். ஓகேங்களா? அவசரப்பட்டு டக்குன்னு நண்பர்னு பி டெக் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்சுது. கொஸ்டினை முழுசுமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம பண்ணணும். ஓர் எழுத்து ஒரு மொழியை காண்க. கா அப்படின்னா என்னது? கானா வந்து பறவை, கா அப்படின்னா என்னது? தராசு, தே அப்படின்னா எது? கொள்ளுகை, நீ அப்படின்னா வந்து உறுதி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. செற்றார் நன்னார் ஒன்னார். உற்றார் அப்படின்றதான் பொருந்தாத சொல். செற்றார் நன்னார் ஒன்னார் அப்படின்னா வந்து நண்பர்களை குறிக்கும். உற்றார் அப்படின்னா உறவினர்கள் அந்த மாதிரி குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. ஸோ எல்லாமே கா சீரியஸில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரா லா வா லா. ஸோ அந்த சீரியஸில் இருக்குது. அதனால கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்து மேடு. ஸோ அடுத்த எழுத்தை பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வேர்க்குரு எனும் சொல்லின் பேச்சு வழக்கு வேர்க்குரு அப்படின்றது தான் சரியான பேச்சு வழக்கு. காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டம். ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. காகத்திற்குரிய மற்றொரு பெயர் என்னது? புட்டம். இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதையாவது புக்கு, இந்த புக்கு வாங்கி படித்தா தமிழில் ஓரளவுக்கு நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் என்று அழைக்கப்படுவோம். வெற்றி வீரம் வலி ஆகிய பொருளை தரும் சொல் விரல். வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்னது? விரல். அடுத்து பிரித்து எழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது வேல் பிளஸ் நன்மை அப்படின்னு பிரித்து எழுதலாம். சேர்த்து எழுதுக. அது பிளஸ் அன்று, அதன்று, அதுவன்று அப்படின்னு பார்த்துருக்கேன். அது பிளஸ் அன்று, அதன்று அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? சேர்த்து எழுதுக. உள்மனம் அப்படின்னா உண்மனம் அப்படின்னு அர்த்தமா? உள்மனம். பொறுத்துக. அனுராகம், அனுராகம் அப்படின்னா மிக்க ஓசை அப்படின்னு அர்த்தம். அதே இந்த 2 சொல்லி இன்னும் போட்டு அனுராகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு வந்து ஒத்த காதல் அப்படின்னு அர்த்தமாமா. ஏனம் அப்படின்னா என்னது? மான். ஏனம் அப்படின்னா ஏனம் அப்படின்னா பாவம். 3 சொல்லி நான் வந்தா மான், 2 சொல்லி நான் வந்தா என்னது? பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து எழுதி வச்சுக்கலாம். பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து லாஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் அந்த சிலபஸ் மாறினதுக்கப்புறம் குரூப் 4 இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அடுத்த கொஸ்டின்ஸில்
இதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும் இல்லைங்களா? அதனால சொல்ல வரேன். அப்பாவி எனும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அற்ப ஆவி அப்படின்னு அர்த்தமா. அப்பாவி அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல் என்னது? அற்ப ஆவி அப்படின்றது சரியான சொல்லலாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. கூற்று ஏது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். ஏ யா என்ற சொற்களத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளது. எது யாது அப்படின்றது வந்து சொற்களும் சுட்டு சொற்கள் கிடையாது. அது இது அதுதான் வந்து சுட்டு சொற்கள். ஓகேங்களா? அப்போ கூற்று தவறு, காரணமும் தவறானது தான். பொறுத்துக்க பாருங்க. சொற்கள் அது நாய் அப்படின்னு என்ன சொல்லலாம்? அஃறிணை ஒருமை. அவர் அவர்கள் அப்படின்றது என்ன சொல்றாங்க? உயர்திணை பன்மை. அவை நாய்கள், அவை நாய்கள்னா அஃறிணை பன்மை. தங்கை உயர்திணை பெண்பால் ஒருமை. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அவ்வளோ ஈஸியாக கணிச்சு போட்டுடலாம். இளஞ்சி எனும் சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சி அப்படின்றது போர்ச்சுகீசியம். இது வந்து புத்தகத்தில் இருக்கு. சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். உத்தமம் அப்படின்னா உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி, புத்தான், சோப்பு, பிண்டம். பிண்டம் அப்படின்றதான் தமிழ் சொல். ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இதில் என்ன சொல்றாங்க? வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஸோ இது இப்போ வந்ததுனால தான் இது சரியானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடரில் வந்து 1 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இப்போ வந்திருக்கு. ஸோ இது மற்றது எல்லாமே குவித்தனர்னு வந்திருக்கு. குவித்தனர், குவிந்தனர். குவிந்தனர்ல இப்போ 2 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக குவிந்தன அப்படின்றதா சரியானது போல. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர். என்ன செய்தால் வாடுவர் விரும்பினர். முகம் திரிந்து நோக்கினால். இது திருக்குறள் இருக்கிறது தான் நமக்கு முன்னாடி தெரியும். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசல் புதல்வார் என்ற அடி இடம்பெற்றுள்ள நீதி நூலை கண்டறிகிறாங்க நான்மணிக்கடிகை. ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. ஓதலிற் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்து கொல்லாமை. இதுவும் புத்தகத்தில் தான் இருக்கு. உவே சுவாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் சரிதம் அப்படின்றது. பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க. ஸோ தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது வந்து பெருஞ்சித்திரனார் நடத்துறது தான். தேசபக்தன் அப்படின்றதான் அவர் நடத்துவார். தேசபக்தன் யார் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. கனலி அப்படின்னா அது சூரியன், நெருப்பு, பன்றி. இது எல்லாமே வந்து கனலி அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்குது. ஆனால் கரும்பு அப்படின்றது குறிக்கலை. ஸோ அப்போ வந்து கனலின்னு போட்டு இந்த 3 வார்த்தையை நம்ம வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப பயனுள்ள வகையாக இருக்கும். இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெகிழி. உறவுநீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க செயலை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. உத்திரங்கண்ணனார். ஸோ ஆக்சுவலாக வந்து நிறையா வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பாடலுக்குள்ள வரியை இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த வரியை கேட்டு ஒன்று அந்த வரி எந்த நூலில் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த வரியை எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே தமிழில் வந்து நம்ம 100 போட முடியுமா அப்படின்றது சந்தேகம். பிளக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்வு. வலைப்பதிவர். பிளாகர் பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக்க. நிறைவு, வெளியீடு, ஒழுங்கு இதெல்லாம் வந்து தமிழ் சொல். வாடகை அப்படின்றது பிறமொழி சொல். கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து வினாக்களுக்கு சரியான வினையை தேர்ந்தெடு. இது வந்து உங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து இதில் எத்தனை வருஷம் 3-4 வருஷம் கேட்டிருப்போம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா?
உள்ள தேவைகளுக்கு நாம் முன் இருப்பவை இவை அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா புற நடைப்பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எனது அகநடைப்பயிற்சி. ஓகே, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். ஓகே, இடியோசை கேட்ட நாகம் போல உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. மிரட்சி. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி அப்படின்றது ஒரு மாதிரி பயம், ஓகேங்களா? பய உணர்வுன்னு சொல்லலாம். நீரு பூத்த நெருப்பு போல. நீர் என்பது பொருள் என்னது? சாம்பல். நீரு. நீர் அப்படின்னா தண்ணி. நீரு அப்படின்னா சாம்பல். திருநீரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றாங்க போல. நீரு பூத்த நெருப்பு போல. நீரு பூத்த நெருப்பு போல சாம்பல். ஓதுதல். ஓதுதல் அப்படின்றது காதில் மெல்ல சொல்லுதல். ஓகே. மொழிதல் அப்படின்றது திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படின்றது பலர் அறிய சொல்லுதல். உளறுதல் அப்படின்றது என்னது? ஒன்றுக்கொன்று சொல்லுதல். பிற மொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை தேச ஆகாது, மாமனுக்கு ஆகாது. இதெல்லாம் எந்த புத்தகத்துலங்க இருக்குது? மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்கு ஆகாதான்? மாமனுக்கு ஆகாதான். ஓகே. அதாவது என்ன சொல்றது, அப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாதிரியான மூட நம்பிக்கை எப்படி டிஎன்பிசியில் கொண்டு வராங்கன்னு தெரியுமா? மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. அப்போ இது எப்படி அப்போ இதை படிக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்போ மாலை சுற்றி பிறக்கிற பிள்ளை மாமனுக்கு ஆகாது போல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் கிழக்க பண்ணுவீங்க. மீதுன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிய. நொறுங்க தின்றால் 100 வயது. மீதுன் விரும்பேல் அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எந்த துறை சார்ந்தது என்று கண்டறிய. ஓகே, இயற்கை வளங்கள் துறை. ராஷிங்ஸ்னா என்னது? கட்டுச்சட்டங்கள். பிரக்யூட்டி அப்படின்னா கட்டி. சிமெண்ட் அப்படின்னா என்னது? பைஞ்சுதை. வெந்நீர் அப்படின்னா மெல்லுரை. அசலியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக இவங்க எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சொல்லிட்டு மேபி இதெல்லாம் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேருந்து கேட்டிருப்பாங்க போல். ஹேரியேட் அப்படின்னு என்னது? கத்தி முனை குன்று. ஆர்னசியோஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. ஆர்ஜிலியோசஸ் ராக் அப்படின்னா அது எங்கே இருக்குது? களிமண் பாறை. அப்ளிட்டி அப்படின்னா என்னது? இடியால கிரானைட் பாறை. இதெல்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் புவியியலில் இருக்குது. புவியியல் இருக்கிற இதெல்லாம் போய் படிச்சுருங்க. கேட்குறதே 10 கொஸ்டின் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. தமிழில் இருக்கிற ஃபுல்லாக எல்லா புக்கும் படிக்கணும். அது பழைய புக்கு புது புக்கு படிக்கணும். அது இல்லாமல் ஜிகே உலகத்தை வேறு படிக்கணும். சரியான திருக்குறளை கண்டறிய. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில் அச்சொல். இதெல்லாம் கரெக்டாக செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிய. தை கொண்டாட்டம் பெற்றது. தை கொண்டாடப் பெற்றது. குமணன் நடந்த இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிய. தன்வினை. என்ன அப்படின்றது தன்வினை. சரியான தொடரை கண்டறிய. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்றதுதான் சரியானது. கிளைகள் முறிந்து விழுந்தது. கிளைகள் முறிந்து விழுந்தன அப்படின்னு வரும். மரம் வேகமாக வளர்ந்தன இல்லை, மரம் வேகமாக வளர்ந்தது அப்படிங்கிறது. யானைகள் குட்டிகளுடன் சென்றது இல்லை. யானைகள் அப்படின்றது பன்மைனா சென்றன அப்படிங்கிறது தான் பன்மையில முடியும். ஸோ அதனால் மற்ற எல்லாமே தப்பு. சி மட்டும் தான் ரைட்டு. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்லுகிறான். நிகழ்காலம். கொஸ்டின் தான். புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பொன்னை குறிக்கும் சொல்லை கண்டறிக. பிணை. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறியிட வேண்டும். ஏனெனில் வினை சொற்கள் 2 ரைட்டானது தான். அதாவது உறுதி கூற்று சரி, காரணமும் சரி. பிறை
குறியை உள்ளடக்க பயன்படுத்தும் நிறுத்தாற்குரியது. பகர அடைப்புக்குறியாம். தேவநேய பாவனர் கூட்டுக்கிளவிய புணர்வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை. கூட்டுக்கிளவிய புணர்வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை. தேவநேய பாவனர் வந்து அந்த மாதிரி குறிப்பிட்டார். அடவி அப்படின்னா காடு, இது நம்ம படிச்சிருக்கோம். பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக் குறின் அப்படின்னா என்னது? இப்போ குறட்பாவில் மிகுதி எனும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. மிகுதி எனும் சொல்லை உணர்த்தும் பொருளை கூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரில் ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்து ஓங்கி. ஒரு பொருட்பன்மொழி எதை குறிப்பிடுது? உயர்ந்து ஓங்கி அப்படின்ற குறிப்பிடுது. இரு பொருளை குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்து அப்படின்னா எதை குறிக்குது? கோபித்து சினந்து அப்படின்றது குறிக்குது. திராய் அப்படின்றது கருஞ்சேற்று நிலம் புற்கரடு அப்படின்றது குறிக்குது. கோரல் அப்படின்னா கொள்ளல் கோலிழைத்தல் அப்படின்றது குறிக்குது. உரையால் அப்படின்றது பினாங்கு மாறுபாடு, பிணக்கு மாறுபாடு. உரைதல் அப்படின்றது பிணக்கு மாறுபாடு அப்படின்றது குறிக்குது. இதெல்லாம் வந்து புத்தகத்திலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோட்டை போட்டு எழுதி வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயே இந்த மாதிரி நிறைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் இப்போ இருபொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு 2 பேஜ் கொடுத்துருந்தோம். அதில் இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு போனால் மேபி நம்ம குழுக்குள்ளே ஏதாவது ஒரு 2 தெரிஞ்சால் கூட அதை வச்சு மற்றதெல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? உதகை அது உதகமண்டலம். விளைத்திருத்துக. மனிதனின் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அஃது. மனிதனின் மொழி வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஆக்சுவலாக அந்த அதுன்ற இடத்துல அஃதுன்னு வரணும். விளைத்திருத்துக அதுதான் சொல்கிறாங்க. மனிதனின் மொழி வளர்ச்சி கண்டு அஃது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஸோ அஃது அப்படின்றது சரியாது. இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது. வீடு ஒன்று அல்லது 2 இருக்கிறது அப்படின்றது சரியான வார்த்தை. பொறுத்துக. கடற்கரை சாலை அப்படின்றது எதை குறிக்கிறது? 7ஆம் வேற்றுமை உருவும் பயிலும் உடன்தொக்க தொகை. புதுமனை புகுவிழா அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் உருவும் வேற்றுமை உருவும். உரிமை குரல் 4ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. அடுத்து வந்து பருத்தி துணி அப்படின்றது எதை குறிக்குது? பயணமுடன் தொக்க தொகை. எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டு வச்சிருப்பாங்க. பொருள் கண்டறிய. மா அப்படின்னா இமை, இயமன். மா அப்படின்னா வண்டு. ஸோ மா அப்படின்றது பெரிய வண்டு, அந்த மாதிரி நம்ம படித்த ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நம்ம அந்த 7th புக்கில் நம்ம ஒரு நினைக்கிறேன். ஒரு பொருள் பன்மொழி ஒரு சொல் பன்மொழின்னு பார்த்தோம்ல, அதில் இந்த வண்டுன்றதை வச்சு வேணால் இதை போட்டுருந்துருக்கலாம். ஓகேங்களா? நகர வேறுபாட்டில் பொறுத்துக அப்படின்றாங்க பாருங்க. அன்னாள் அப்படின்னா என்னது? அவள். உன்னாள் அப்படின்னா நினைத்தல். முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில். முன்னாள் ஓகே, முற்காலத்தில். என்னாள் அப்படின்னா என்று சொல்லால். இந்த முன்னாள் வேணா நம்ம யோசிக்கலாம். முற்காலத்தில் அப்படின்றது மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆக தாமவே ஆனால் ஆற்றுண வேண்டுவதில் பழமொழி நானூறு. இப்பாடலில் இன எழுத்து இடம்பெற்ற சொல் வேண்டுவது. இன எழுத்து அப்படின்னா மேலவே கிளிவே. வேண்டுவது வேற்று நாடு அப்படின்றது சரியான. உறுதிக்கூட்டு. சுற்று எழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுற்று எழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் சூட்டப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரியானது. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பது எனது இடைநிலை சுட்டு. ஸோ அதாவது இது எப்படி அதில் இது மாதிரிலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலன்னா, தொல்காப்பியர் உவன், உவல், உவர், உது, அவை, உவை அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஐஃபன் போட்டு இடைநிலை சுட்டு நோட் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஓகே சேஃபாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம பயனுள்ள. சொல் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிய. சொல்லாமை. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது? தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம். இத்தொடர் இது வந்து
குறிப்பு பெயரெச்சம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்குது. ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். உயில் அப்படின்றது வந்து ஆங்கில சொல். எதிர்ச்சொல்களை பொறுத்துக. ஸோ இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்குது. அணுகு அப்படின்னு என்னது? விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம், ஊக்கம்னா சோறு. உண்மை பொய்மை. எதிர்ச்சொல்லை கண்டறிய. எந்தை அப்படின்னா நுந்தை அப்படின்றது சரியான எதிர்ச்சொல். பிழையான தொடரை கண்டறிய. பிழையான தொடரை கண்டறிய. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். சரி. அரசனை கண்டதும் ஆனைகள் காட்டிற்குள் விரட்டப்பட்டன. சரி. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. ஓகே. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியலையே. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து இப்போ வரும் கரெக்டுங்களா? மலைத்து போய்விட்டனர் அப்படின்றதான் சரியானது போல. இல்லை போய்விட்டனர், அதில் மலைத்து போயினர் தான் வருமா? கரெக்டு. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போயினர் அப்படின்றதான் சரியானது. போய்விட்டனர் அப்படின்றதுனால இது சரியான தொடர் போல. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஏன்னா 2 மட்டும் தவறு. அன்பு இல்லாது உயிரற்ற உடல். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். கரெக்டு. அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே என்பார். சரி. திருக்குறளை சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார். ஆமாம், அதுவும் சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். ஸோ அது மட்டும் தவறானது. அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகின்றார்? அன்றே ஒழிய விடல் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். கிளனாரை அளக்கும் கோல் எது? இளைஞரை அளக்கும் கோல் நமக்கு வரும் துன்பம். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பு மஞ்சளாக வண்ணம் கோடுகளிட்டு வீரத்தை காட்டும் தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை அடைய. கூற்று சரி, காரணம் தவறு. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் அல்ல. ஏன்னா அந்த வீரத்தை காட்டி தப்பு இசை ஆடுவர். ஆனால் வந்து இந்த புலியை போன்று கருப்பு அது வந்து தப்பாட்டம், அது புலியாட்டம்ல. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை தெரிவு செய்ய. தென் திராவிட மொழிகள் என்னது? 2வது. தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. தென் திராவிட மொழிகள் இந்த 4 மொழிகள் தான். ஓகே. இப்போ தெலுங்கு வந்து தென் திராவிட மொழிகள் இல்லையா? தெலுங்கு வந்து நடு திராவிட மொழியோ? கரெக்டு. தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படின்றது தென் திராவிட மொழி. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. என்னது? 1, 3 தான் ரைட்டு. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். ரைட்டு. 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் கவியரசின் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஆக்சுவலாக இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இவர் தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான பரிசுலாம் எதுவும் பெற்றிருக்க மாட்டார். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிய. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. மொத்தம் 4 மொழிகளை கற்றறிந்திருப்பாங்க. எவிலோடோர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிய. கொடுப்பவர். எவில்டியோரா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து ஓம்னிசியன்ட், எல்லாம் அறிந்த நிலை. ஓம்னிசியன்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பவர். ரிவ்யூ. அதாவது மறு ஆய்வு அப்படின்னா ரிவ்யூன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு போட்டுருந்துக்கலாம். உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. உவமை. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. அதாவது உருவாகாத திட்டம். ஓகே, இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? அதையும் இதெல்லாம் வந்து உவமை தொடர்களுக்கு ஏற்ற பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு 2 பேஜ் இடம் விட்டுட்டு எல்லா கொஸ்டின்ல இருக்கிறதும் எடுத்து எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஆற்றில் கரைத்த புலி போல. ஆற்றில் பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல. அதாவது என்னது? கரடி பிறை கண்டது போல என்னது? மிக அரிது. ஏன்னா கரடியால் வந்து நிமிர்ந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. உள்ளீடற்ற புதர் போல. போலி அப்படின்றது சரியானது. நீர்மேல் எழுத்து போல என்ற உவமை தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க. நிலையற்ற தன்மை. நீர்மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை. ஓகே, இது ஓகே.
மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க பாருங்களேன். கானல் நீர். ஸோ மரபு தொடர்களை மட்டும் 1, 2, 3 இதோட 4வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கானல் நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைக்காத ஒன்று. கரை ஏறுதல் அப்படின்றது துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல் அப்படின்றது விட்டு விடுதல். குரங்கு பிடி அப்படின்னு உறுதியாக பற்றுதல். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். கடுக்காய் கொடுத்தல் எனும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. ஏமாற்றுதல். கடுக்காய் கொடுத்தல். மரபு தொடரில் இதோட 5வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஏமாற்றுதல் அப்படின்றது சொல்லுவாங்க. பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. திரும்புவோமா? எரு கெட்டார்க்கும் ஏட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கு ஏட்டே கடுக்காய் அப்படின்றது எது புரியுது? ABCD ரைட்டு. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. ஓகே. பிள்ளை பெற்ற தாய்க்கு பயன்படும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து ஒரு முக்கிய கடிதங்களை மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக்க. கடித குறிப்புகளின் தனிப்பதிவீடு. ஓகே. உயிரியலில் அபிலோமேனியா என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தருக. மனநோய். அபிலோமேனியா அப்படின்றது ஒரு மனநோயா. உயிரியல்லாம் கேட்டிருக்காங்க. பயாலஜிலாம் கேட்டிருக்காங்க பாரு. தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா நம்ம தெரியும். நாட்டிக்கல் மைல் அல்லது 1852 மீட்டர். நாட்ரிக் ஹாரிசோன் அப்படின்றது என்னது? மணல் தொடு வரை. நார்பானாய்ஸ் அப்படின்னா மலை புயற்காற்று. நால்டு நெப்டியூனின் துணைக்கோள். நால்டு அப்படின்னா நெப்டியூனின் துணைக்கோள். கீழ்கண்ணும் கலை சொற்களை பொறுத்துக. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனூல் தொழில்நுட்பம். இதை போட்டுருக்கலாம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். இதுவும் ஈஸி தான். ஸ்பெக்ட்ரோ டெக்னாலஜி. ஸ்பெக்ட்ரோ அப்படின்னா என்னது? விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம். ப்ரீஃபைசோஃபேரஸ் எனும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. உணவு குழல் தளர்ச்சி அடைதல் அப்படின்றது இதுக்கான சரியான சொல். வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக. பார்ட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? பண்டமாற்று. பார்கனிங் அப்படின்னா வந்து அந்த பேர் என்ன? பேரம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம். பேட் டெபிட் அப்படின்னு என்னது? வாரக்கடன். அக்யூரினா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஓகே. ஜிகே வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.